ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து இழந்துகிட்டே வராங்க. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன மார்க்கெட் வேல்யூ வந்து இருந்தாங்களோ அதே மார்க்கெட் வேல்யூல வந்து இப்ப வந்து இழந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இறங்கிருக்காங்க அப்படின்றத இருக்கிற நியூஸா வந்திருக்கு. டிசிஎஸ் கம்பெனி, எச்எல் டெக் கம்பெனி, விப்ரோ கம்பெனி, அப்புறம் இங்க வந்து இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து இழந்திருக்காங்க. 2022ல ஒரு ஃபால் வந்து இருந்துச்சு. அங்க இருந்து பிரீமியமான வேல்யூஷன் போய் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது 2023, 2024 ஸோ திரும்ப வந்து 2022 லெவலுக்கும் கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன? ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் எல்லாமே அடி வாங்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் போது இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ற இந்த சர்வீசஸ் ஸோ இது வந்து மேஜர் அஃபெக்ட் ஆகும் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்த ரீசனால அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்க பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. பட் ஆனால் அதுல இருந்து எவ்வளவு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்கன்றது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். டிசிஎஸ் கம்பெனி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எச்எல் டெக் கம்பெனி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு ரெவன்யூ இன்னும் பாசிட்டிவான நோட்ல வரும்போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் இன்ஃபோசிஸ் அண்ட் தென் விப்ரோ மாதிரி கம்பெனிஸ்லாம் அந்த ரெவன்யூ வந்து எவ்வளவு வருதுன்றத தனியா வந்து சொல்லல, ஏஐ பேஸ்ட் ரெவன்யூ எவ்வளவு வருதுன்றத சொல்லல. ஸோ இது எல்லாத்தையுமே இங்க கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக இந்த கம்பெனிஸ் எல்லாமே என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸோட ரெவன்யூ என்னவோ இறங்க போகுதுன்றது இந்த கம்பெனிஸ் நோட் பண்ணாங்க. ஸோ அதனால என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்ட் பண்றது டெக் மஹிந்திராவும் இபாம் சிஸ்டமும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸை பொறுத்தளவுல எப்படி பில்லிங் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்கன்றத பொறுத்து இங்க வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க, பில்லிங் வந்து போடுவாங்க. பட் ஆனா இப்ப புதுசா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உள்ள வந்துருச்சு. ஸோ கிளைண்ட்டுக்கு நம்ம அவங்களோட சர்வீசஸ் இன்னும் அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போய் கொடுக்குறோம், இன்னும் ஃபாஸ்டாவே வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு எப்படி டெலிவர் பண்றோம், கிளைண்ட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இல்ல அப்படின்னா அவுட்கம் பேஸ்டான அந்த ஒரு சார்ஜிங் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாடி பில்லிங்கை பொறுத்தவரை எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்க, எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்கன்றத பொறுத்து வந்து இருக்கும். இப்போ அவுட்கம் பேஸ்டா வந்து இருக்க போகுது. அப்புறம் இங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலும் வந்து ஓப்பன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி நெட்ஃபிளிக்ஸ் நம்ம 1 மந்த் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து பார்த்துக்க முடியுமோ, அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் வந்து கொடுத்துருவாங்க. நிறைய டூல்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகும். இருக்கிற டூல்ஸ் வச்சு பண்ணிக்கணும்னா பர் மந்த் இவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஐடி கம்பெனிஸோட ஒரு மூவா வந்து இருக்கு. இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு இவங்க வந்து இங்க கவுண்டர் அட்டாக் பண்ணணும்ல, ஸோ அதனால இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டெக் மஹிந்திராவும் இபாம் சிஸ்டமும் இந்த ஒரு பில்லிங் மாடல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க வரப்போற கம்பெனிஸும் இது வந்து கண்டினியூஸா வந்து ஃபாலோ அப் வந்து பண்ணிப்பாங்க. இந்தியாவில் உள்ள ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே இங்க வேலையை விட்டு நிறைய பேர் வந்து அனுப்புறதை நம்ம கண்ணு முன்னாடி வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு பேர் வந்து வெளியே போறாங்களா, இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா என்ன மாதிரியான ஜாப்ஸ் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, டேட்டா சென்டர்ஸ்ல ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்க மின்ட்ல ஒரு டீடைலான ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேட்டா சென்டர்ஸ்ல 1,00,000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு 6 வருஷத்துல இது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா, இப்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், அதானி அந்த நீங்க கூகுள் மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நம்ம ஊர்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டா சென்டர்ஸ்ல $250 பில்லியன் மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்றாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல எல்லாமே இங்க ஏஐ, கிளவுட் அண்ட் தென் இங்க வந்து இந்த டெக்னாலஜி, அப்புறம் இங்க மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பாத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே இங்க வந்து மேனேஜ் பண்றதுக்காக கண்டிப்பா சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து தேவைப்படுவாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க, அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும் டேட்டா சென்டர்ஸ்ல அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. 1 lakh ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா சென்டர்ஸுமே அடுத்த லெவல் வந்து போயிட்டே தான் வந்திருக்கு இந்தியாவில. ஸோ இது எல்லாமே ஐடி கம்பெனிஸ் உள்ள அப்டேட்டா வந்திருக்கு. கவர்மெண்ட் வந்து இவி மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணும்போது அந்த இவி காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா, ஸோ அது எல்லாமே இந்தியாலே பண்ணணும், லோக்கலைஸ்டா வந்து பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ரூலா வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்காக ஒரு டெட்லைன் வந்து இந்த ஆட்டோ மேக்கர்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே கொடுத்திருந்தாங்க. லைக் வந்து டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு டெட்லைனும் இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 2026 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளோட கவர்மெண்டோட பிளான் படி லோக்கலைஸ்டா வந்து இந்த ஆட்டோ காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்ம மேக் பண்ணிக்கணும், இவி ஆட்டோ காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மளே வந்து மேக் பண்ணிக்கணும்ன்றது நம்மளோட நோட்டா வந்து இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து இங்க ஃபுல்லா வந்து அவங்களே வந்து மேக் பண்ண முடியாது இவி காம்பனன்ட்ஸ். ஸோ அதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. லைக் வந்து பிராய்சால்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க, அப்புறம் சோனா ஃபோர்ஜிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவி ஆட்டோ மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க காம்பனன்ட்ஸ் ஆட்டோ மேக்கிங்ல. ஸோ அவங்க கிட்ட வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கான அந்த ஒரு பிளான் வந்து போங்க அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது இவி ஆட்டோமேட்டிக்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. இன்னமும் நம்ம நிறைய சப்ளை வந்து சைனாவை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அங்கிட்டு தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆனாலும் இவி அந்த ஒரு பார்ட்ஸை பொறுத்தவரை இங்க தயாரிச்சோம்னா இன்னொரு பெனிஃபிட்டா இருக்கும்ல. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் சொன்ன விஷயமா இருக்கு. ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் வந்து ஒரு பெரிய பிளான் வந்து வச்சிருக்காங்க தமிழ்நாடு மேல. 1000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுல இருந்து மட்டும். ஏன் இங்க தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, இங்க தான் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வருது, அப்புறம் இங்க டேட்டா சென்டர்ஸ்க்கான ப்ராஜெக்ட் வந்து வருது. ஸோ இதனால பவர் கேபிள்ஸ், அப்புறம் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷன் கேபிள்ஸ், இது எல்லாத்துக்கும் டிமாண்ட் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்புறம் ஃபார்மர்ஸ் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்றது ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து இந்த போர்வெல் மாதிரி இடத்துலலாம் இந்த ஒரு கேபிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபிளெக்சிபிள் கேபிள்ஸ், அப்புறம் ஆட்டோ கேபிள்ஸ், அப்புறம் இங்க வந்து பம்ப் கேபிள்ஸ், இது எல்லாமே அதிகமான சேல்ஸ் வந்து நடக்கிறதா சொல்றாங்க தமிழ்நாடுல. ஸோ அதனால ஓவராலா தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் ஒரு 1000 கோடி ரூபாய் ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது இவங்களோட டார்கெட்டா வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஏன் இறங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து ஏறுது. இங்க கேபிள்ஸ் எல்லாமே தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு அலுமினியம், காப்பர், அப்புறம் பிவிசி எல்லாமே வந்து தேவைப்படுது. இது எல்லாமே இருக்கிற அந்த ஒரு குளோபல் அன்சர்டனிட்டினால ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து ஏறுது. ஸோ அது மட்டும் இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. இந்த ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் கம்பெனி வெறும் கேபிள்ஸ் கம்பெனியா மட்டும் இல்லாம
வேற ஒரு பிசினஸ்லயும் வந்து ஸ்விட்ச் ஆகுறாங்க. லைக் வந்து இந்த சுவிச்சஸ் தயாரிக்கிறது, ஃபேன்ஸ் தயாரிக்கிறது, லைட் தயாரிக்கிறது, இந்த ஒரு பிசினஸ்ல என்டர் ஆகுறாங்க. ஓவராலா ஃபினான்ஸ் கேபிள்ஸ் பொறுத்தவரை இப்ப பிரைஸ் சேஞ்ச் வந்து 18ல வந்து இருக்கு. இந்த டைம்லயே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம் 900க்கு மேல வந்து போச்சு. திரும்ப வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ரா மெட்டீரியல்ஸோட அந்த காஸ்ட் ஏறின ரீசனால பிளான் எல்லாமே சூப்பரா இருக்கு. சேல்ஸும் நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சாம்சங் சிஎன்டி கார்பரேஷன் கூட வந்து சைனிங் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு டீல் வந்து சைனிங் பண்ணிருக்காங்க. இது வந்து $3 பில்லியன் டீலா இருக்கும்னு சொல்றாங்க. 15 வருஷத்துக்கான ஒரு அக்ரிமெண்டா இருக்கும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. பினான்சியல 2029ல இருந்து கிரீன் அமோனியா வந்து சப்ளை பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் அந்த ஒரு டீலிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கிரீன் அமோனியா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப நார்மலா க்ரூட் ஆயில இருந்து நம்ம வந்து பெட்ரோல் வந்து எடுக்கிறோம். அதே மாதிரி இங்க விண்ட் எனர்ஜி அப்புறம் வந்து இங்க சோலார் யூஸ் பண்ணி இந்த ஒரு கிளீன் எனர்ஜி வந்து நம்ம எடுத்து கொடுப்போம். இதுதான் இந்த ஒரு ப்ராசஸா வந்து இருக்கு. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி இங்க சாம்சங் வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. பினான்சியலா 2029ல ஸ்டார்ட் ஆகவே போகுது இந்த ப்ராஜெக்ட். $3 பில்லியன் ஒரு ப்ராஜெக்டா வந்து இருக்க போகுது. ஜாம் நகர்ல இந்த ஒரு கிரீன் எனர்ஜிக்கான ஒரு மெகா ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சோ இது வந்து ஒரு இருக்கிற ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. போன்பே வந்து ஐபிஓ வர போற பிளான்ல இருந்தாங்களே அதை வந்து கொஞ்சம் வந்து டிலே வந்து பண்ணிருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னா இந்த வெஸ்ட் ஏஷியால நடக்கிற கான்ஃபிளிக்ட் வந்து பாக்குறாங்க. இங்க மார்க்கெட் வந்து மார்ச் மாசம் மட்டுமே 7% வந்து இறங்கிருக்கு. நிஃப்டி 50 சென்செக்ஸ் ரெண்டுமே 7% வந்து இறங்கிருக்கு. சோ இந்த ஒரு மார்க்கெட் டைம்ல உள்ள வந்தாங்க அப்படின்னா ஐபி வந்து பெரிய லெவல்ல சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்டாங்க. சோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் போது இந்த எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஷேர் வித்துட்டு வெளியே போலான்னு பார்த்தாங்க. சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்குறதுக்கு ஆள் வந்து இருக்கணும். அப்படி ஆள் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா இவங்க பண்ற பிளான் வந்து கரெக்டா இருக்காதுல்ல. சோ அதனால இந்த ஐபிஓ வந்து டிலே பண்ணிருக்காங்க. யார் அந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் சொல்லி பார்க்கும்போது இங்க வால்மார்ட் வந்து பேக்அப்ல வந்து இருக்காங்க. வால்மார்ட், மைக்ரோசாஃப்ட், டைகர் குளோபல் மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே உள்ள இருக்காங்க. சோ இவங்க வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு ஸ்டேக் சேல் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. பட் ஆனா இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த ஐபிஓ வந்து மெகா சப்ஸ்கிரிப்ஷன் தான் நடக்கணும். அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்ப நடக்கிற மாதிரி தெரியலன்ற ரீசனால கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க. இப்ப யூபிஐ வந்து யூஸ் பண்றவங்க 100 பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா 45 பேர் இங்க போன்பே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ போன்பே டாமினேட் தான் வந்து பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட்ல. பேடிஎம், கூகுள் பே எல்லாம் இருந்தாலுமே போன்பே வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட்ல. சோ இப்போ உங்களோட ரெவன்யூ எப்படி வரும் அப்படின்னா 80% வந்து இந்த பேமெண்ட்ஸ்ல இருந்து வரும். மீதி இருக்க 20% வந்து இப்போ புது பிசினஸ் உள்ள போயிருக்காங்க. லெண்டிங், இன்சூரன்ஸ் உள்ள போயிருக்காங்க. அதுல இருந்து வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்போ வந்து கொஞ்சம் டிலே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐடிபிஐ பேங்க் வந்து நேத்துக்கான நாள்ல 17% வந்து இறங்கிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா ஐடிபிஐ பேங்க் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி வந்து இங்க ரூமர்ஸ் வந்து கிளம்பி இருக்கு. சோ அதனாலதான் 17% வந்து இறங்கிருக்கு. இதுக்கு இந்த பேங்க் சைட்ல இருந்து என்ன மாதிரி கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருந்தாங்களா அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. அந்த மாதிரி கேன்சலேஷன் பண்ண போறதா எந்த ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் எங்க கிட்ட வந்து வரல. எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வராத ரீசனால இந்த ஒரு கிளைம் வந்து நாங்க டினை பண்றோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்டோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா இது வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் வந்து இருக்காங்க. 60% ஸ்டேக் வந்து இங்க எல்ஐசி கிட்டயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டயும் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து இங்க பிரைவேட் பையர் கிட்ட வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க அந்த 60% ஆஃப் ஸ்டேக். சோ அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்டா வந்து இருக்கு. சோ இது வந்து இன்னும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதை வந்து அபிஷியலா கவர்மெண்ட் வந்து டினை பண்ண ஆரம்பிக்கல. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்க ரீசனால பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பெரிய லெவல்ல வந்து அஃபெக்ட் ஆகிட்டே வந்து இருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட் கம்பெனி, நெரோலக் கம்பெனி இந்த கம்பெனிஸ் எல்லாமே பெருசா வந்து அஃபெக்ட் ஆகிட்டே வந்து இருக்காங்க. பெர்ஜர் பெயிண்ட்ஸ் கம்பெனியுமே பெருசா வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு பேசிக் ரா மெட்டீரியலா இந்த ஒரு கம்பெனிக்கு வந்து இருக்கு. 30ல இருந்து 35% ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு. சோ இவங்க க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏறுதுன்னும் போது 30ல இருந்து 35% இதை நம்பி இருக்க ரீசனால அந்த ஒரு பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும். சோ அதனால இவங்க வந்து இந்த அவுட்புட் தராங்களா இங்க பெயிண்ட் அவுட்புட் தராங்களா சோ அந்த ஒரு பிரைஸ் வந்து ஏத்த வேண்டியதா வந்து இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா 2022ல இதே மாதிரி அந்த ஒரு வார் சூழ்நிலை வந்து நடந்துச்சு ரஷ்யா உக்ரைன் நடுவுல. சோ அந்த டைம்ல பெயிண்டோட காஸ்ட் வந்து ஏத்துனாங்க. 15ல இருந்து 23% வரைக்கும் பெயிண்டோட காஸ்ட் வந்து ஏத்துனாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்புறம் பெர்ஜர் பெயிண்ட்ஸ் கம்பெனி எல்லாமே இங்க பெயிண்டோட பிரைஸ் வந்து ஏத்துனாங்க. சோ அதனால இந்த ஸ்டாக் எல்லாமே அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா பெரிய லெவலான சேல்ஸ் வந்து நடக்க முடியல. மார்ஜின்ஸ் எல்லாமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது. சோ அதே மாதிரி என்ன சொல்லுங்க இப்போ வந்து திரும்ப கிளம்பி இருக்கு. சோ இந்த 2026ல மட்டும் பெயிண்ட் கம்பெனிஸ் வந்து 20% வந்து மார்க்கெட்ல இறங்கி இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா நெரோலக்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பெர்ஜர் பெயிண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே 20% வந்து இறங்கி இருக்கு. இப்ப இருக்க சூழ்நிலையுமே நெகட்டிவா தான் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தோட அந்த ஒரு பிரைஸ் ட்ரேடிங்ஸுமே அதிகமா தான் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா வந்திருக்கு. சோ இவ்வளவு வார் சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது இங்க கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தல கொஞ்சம் வந்து செட்டில் தான் வந்து ஆயிருக்கு. கோல்டு வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கு. சில்வருமே வந்து இறங்கி இருக்கு. கோல்டு வந்து $5,000 per ounce வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் வந்து $80 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 5,000ல இருந்து 5,200 தான் கோல்டு வந்து இருக்கு. சில்வரை பொறுத்தல $70ல இருந்து $90 வந்து இருக்கு. இந்த ஒரு பிரைஸ் தாண்டி பெருசா வந்து அப்ராலி வந்து போகல. இன்னமும் கோல்டு அண்ட் சில்வருக்கு சாதகமான சூழ்நிலை தான் இன்னும் வார் சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்கு. சோ அதனால கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தல கோல்டு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். செமக்ளூடேட்டோட அந்த ஒரு பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து இப்ப மார்ச் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போகுது. சோ அதுக்கப்புறமேட்டுக்கா ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பிளேஸ் எல்லாருமே அவங்களோட ட்ரக் வந்து உள்ள லான்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து 50% வந்து இங்க கம்மியான விலையில வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. பர் வீக் $5,000 ஸ்பெண்ட் பண்ணா போதும். அது இந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பிளேஸோட அந்த ட்ரக்கோட பிரைஸா வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரிஜினல் ட்ரக் மேக்கர்ஸ் இருக்காங்களா, சோ அவங்களுமே அந்த பிரைஸ் குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே குறைச்சுதான் வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க இங்க நோவா நார்டிஸ்க் கம்பெனி எல்லாமே. சோ அப்படி இருக்கும்போது இப்ப மார்க்கெட்ல காம்படிஷன் வந்து இன்னும் ஹெவியா வந்து வர ஆரம்பிக்குது. ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பிளேஸ்ல நிறைய பேர் வந்து உள்ள வராங்க. ஏற்கனவே இருக்க அந்த பிராண்டட் ட்ரக்ஸ்மே அவங்களோட பிரைஸ் வந்து இறக்கிருக்காங்க.
ஸோ இங்க செமக்ளூடேட்ல இங்க காம்படிஷன் ஹெவியா வந்து இருக்கு. இந்த மார்ச் 20க்கு அப்புறமா இங்க அந்த ப்ராடக்ட் லான்ச்சஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இது வந்து இந்த ஃபினான்ஷியல் 2027 Q1ல வந்து தெரிய வரும். எவ்வளவு சேல்ஸ் வந்து பண்றாங்க, எப்படி போயிட்டு இருக்குன்றதெல்லாம் நமக்கு அந்த ஒரு குவார்டர்ல தான் வந்து தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு லான்ச்சிங் அந்த ஒரு மோட்ல தான் வந்து இருக்கு. ரீசனால இந்த ஒரு Q4 குவார்டர்ல பெருசா வந்து எந்த ஒரு எஃபெக்ட் தெரிய வராது. அடுத்த குவார்டர் தான் வந்து நமக்கு தெரிய வரும். இந்தியாவுக்கும் கனடாக்கும் நடுவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்கான நெகோசியேஷன்ஸ் வந்து நடக்க போதா சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் டு மேல வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 3வது அட்டம்ப்டா வந்து இருக்கு. ஏற்கனவே 2010 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2022 வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணாங்க. 2023 கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ட்ரேட் டாக்ஸ் வந்து வைக்கல. திரும்ப அந்த நெகோசியேஷன் வைக்கிறதுக்கான அந்த ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏப்ரல் டு மேல வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல $50 பில்லியன் ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு 2030க்குள்ள. சோ இந்த ஒரு பிளான் கரெக்டா போகணும் அப்படின்னா இந்தியாவும் கனடாவும் அந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணணும். சோ அது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் அந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா அது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்மளால வந்து போட முடியல. ஸோ இங்க யூஎஸ் வந்து இன்னும் டாரிஃப் வந்து நம்ம மேல போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம அந்த ட்ரேட் பிராக்டிசஸ் வந்து பண்றோம்ல, அதை வந்து ஆடிட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அன்ஃபேரான ட்ரேட் வந்து நம்ம நடத்தி இருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. லைக் வந்து இது ஒரு ஆடிட் ரிப்போர்ட் மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இவ்வளவு விஷயம் வந்து ட்ரேட் சுத்தி நடந்துட்டு இருக்கா. இப்போ இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம சைன் வந்து பண்ணிட்டோம். ஸோ இதை பத்தி ஜெய்சங்கர் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நமக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் வந்து இருக்க போகுது. இதுல வந்து மெயினா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறதே இங்க ஸ்கில்டான லேபர்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க போறோம். லைக் வந்து இந்தியாவில் வந்து டாப் இன்ஜினியர்ஸ் வந்து இருக்காங்க, அப்புறம் அங்க டாப் டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த ஒரு ஸ்கில்டு ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். அதுதான் ஒரு மெயினான ஒரு இடமா வந்து இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அங்க டெக்னாலஜி ஷேரிங் வந்து இருக்கு. அந்த ஒரு டெக்னாலஜி ஷேரிங்னு பொறுத்தவரை ஏஐ பேஸ்டான ஒரு டெக்னாலஜி ஷேரிங் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. செமிகண்டக்டர்ஸ், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், இந்த ஒரு ட்ரேட் வந்து அதிகமா நடக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ நமக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாமே இங்க பாசிட்டிவா வந்து இருக்க போகுது. இந்த இடத்துல எல்லாமே டெவலப்மெண்ட் வந்து நடக்க போகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா நம்ம ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம நிறைய கண்ட்ரிஸ் கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கோம். இங்க வந்து யூஎஸ் நம்பி மட்டும் நம்மளால இருக்க முடியாது. அங்க அதிகமான ட்ரேட் வச்சுட்டு இருக்கும்போது அங்க டேரிஃப் வந்து அதிகமா போட்ட ரீசனால நம்ம அதர் கண்ட்ரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்க ட்ரம்ப் வந்து H1B விசா அப்ளிகேஷனுக்கு $1 lakh வந்து நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தால அந்த அப்ளிகேஷன் ஃபீக்கு. ஸோ இதனால இங்க கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வந்து நடந்திருக்கு. $20 மில்லியன் வந்து இங்க லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ரீசனால. ஏன் அப்படின்னா கம்பெனிஸ் எல்லாமே நிறைய வந்து ஸ்கில்டான பர்சன்ஸ் வந்து உள்ள எடுக்க முடியல இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீ இருக்க ரீசனால. ஸோ அதனால யூஎஸ்ல வந்து இந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே இருப்பாங்களா அவங்களுக்கு ஓவரால் லாஸ் பொறுத்தல ஸ்கில்டான ஆட்கள் வந்து உள்ள இல்லாத ரீசனால அதனால ஓவரால் லாஸ் வந்து $20 மில்லியன் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு பெரிய லாஸா வந்து இருக்கு. ஸோ இதனால இந்த H1B விசா அப்ளிகேஷன் அந்த ஒரு அமௌண்ட் வந்து எதனா ரிவைஸ் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஈரான்ல இருந்து நமக்கு ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. லைக் வந்து இந்த எல்பிஜி கேரி பண்ணிட்டு வரது, அப்புறம் க்ரூட் ஆயில கேரி பண்ணிட்டு வரது, இந்த மாதிரி ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே இன்னும் பெர்மனன்டான ஒரு அக்ரிமெண்ட் வந்து வரல அப்படின்ற மாதிரி ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட் அக்ரிமெண்ட் இல்ல அப்படின்னா எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேஸ் பை கேஸா வந்து அளவு வந்து பண்றாங்க. லைக் வந்து இப்போ எங்களுக்கு இந்த எல்பிஜி வந்து தட்டுப்பாடு இருக்கு, எங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா அவங்க வந்து அலோவ் பண்ணி கொடுப்பாங்க ஈரான் கவர்மெண்ட். ஸோ இப்படிதான் வந்து கேஸ் பை கேஸா வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் வந்து பெர்மனன்ட் அக்ரிமெண்ட் வந்து வரல. பட் ஆனாலுமே இங்க இந்தியாவில் பொறுத்தல இங்க எல்பிஜி டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டு போகிறது நம்ம கண்ணு முன்னாடியே வந்து தெரியுது. 50% க்ரூட் ஆயில் வந்து நம்ம இங்க இந்த ஒரு வழியா தான் வந்து வருது. மீதி இருக்க 50% நம்ம வந்து வேற கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். எல்பிஜியை பொறுத்தவரை 90% இந்த ஒரு வழியா தான் வந்து வந்தாகணும். அதனாலதான் அந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு. ஸோ திரும்ப வந்து ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு வார் சூழ்நிலையால நம்மளோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே நெகட்டிவ்ல வந்து இருக்கும். பெரிய பெரிய இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட போர்ட்ஃபோலியோமே நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. ஹேமந்திரா, மதுசூதன், அப்புறம் வந்து இங்க விஜய் கேடியா, ஸோ இவங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்குதா வந்து சொல்றாங்க. 10% நெகட்டிவ்ல வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி குளோபல் லெவலில் இருக்க இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. அப்புறம் இன்னொரு நியூஸ் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா இங்க பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ் எல்லாமே வித்ட்ராயல் லிமிட் வந்து கம்மி பண்ணியிருக்கதா வந்து சொல்றாங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ் வந்து பார்க்கும்போது இங்க ஜேபி மார்கன் வந்து இருக்காங்க, அப்புறம் மார்கன் ஸ்டான்லே வந்து இருக்காங்க, அப்புறம் பிளாக் ராக் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிறுவனங்கள் எல்லாருமே அவங்களோட அந்த ஒரு கிளைண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்களா. ஸோ அவங்களோட அந்த வித்ட்ராயல் லிமிட் வந்து இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் வேலையே என்ன அப்படின்னா இங்க கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அப்புறம் அந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இங்க வந்து பிரைவேட் லெண்டிங் வந்து தரது. அப்படி லெண்டிங் தராங்கன்னும் போது அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து தருவாங்க. அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க பே பண்ணி எடுத்துப்பாங்க. இதுதான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடலா இருக்கு. ஸோ இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால உள்ள போட்ட மணி வந்து இங்க வார் சூழ்நிலையால இங்க வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மணி எல்லாமே திரும்ப வித்ட்ராயல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வித்ட்ராயல் லிமிட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் மாதிரி கிடையாது. ஸோ அதனால இது நீங்க வந்து பெருசா ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா உலக லெவலில் இருக்கிற அந்த ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தோட வந்து போர்ட்ஃபோலியோமே நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. அவங்களுமே ஒன்றும் பயந்துட்டு தான் வந்து இருக்காங்க. மார்க்கெட் விழுமோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு தான் வந்து இருக்காங்க. அவங்களோட மணி சேஃப் இல்லாத மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் சூழ்நிலை வந்து இருக்கு. நேற்றுக்கான மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா இங்க 22,900 பாயிண்ட் வந்து டச் பண்ணிட்டு திரும்ப 23,400 பாயிண்ட் வந்து இங்க ஏறி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 900 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ் ஓப்பன் ஆகி இங்க பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கான நாள் எப்படி இருக்க போகுது மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கான நாளுமே பிளஸ்ல தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. திரும்ப மார்க்கெட் நடக்கும் போது எப்படி இருந்தாகும் தெரியாது. பட் ஆனால் ஓப்பன் ஆகும்போது பிளஸ்ல தான் வந்து ஓப்பன் ஆகும். ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு, யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க நம்மளோட மார்க்கெட்டுமே வந்து பாசிட்டிவா தான் வந்து இருக்கும்.
அப்புறமா இங்க க்ரூட் ஆயிலோட அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கான சென்டிமெண்ட் அதிகமா வந்திருக்கு. வார் சொன்னாலும் அப்படியே தான் வந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் நேத்திக்கான நாள்ல அதிகமான ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஏரியா வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் தென் பெரிய பெரிய அந்த ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் அதிகமா வந்து பண்ணிருக்காங்க. HDFC அண்ட் தென் இங்க ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் அதிகமா வந்து அங்கதான் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்மால் கேப்ல இருந்து லார்ஜ் கேப்ஸ்க்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெட்டரான அப்ரோச்சா இப்போ வந்து பாக்குறாங்க. ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான இருக்க மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அதனால நமக்கு டைம் வந்து கிடைச்சிக்கிட்டே வந்திருக்கு. ஃபினான்ஸ் கேபிள்ஸ் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டே போவோம். ஸோ இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இறங்குதுன்னு போது நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.